ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி ப்ரக்கோலி கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். இதில் பட்டை, லவங்கம், பெருஞ்சீரகம், பிரியாணி இலை இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நம்ம ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறோம். பெரிய வெங்காயம் நல்லா வணக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ இதில் ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வணங்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து வணக்கி விட்டுட்டு நல்லா கழுவி சுடு தண்ணியில் கழுவி வச்சுருக்க ப்ரக்கோலியை சேர்த்துக்கலாம். அதை கொஞ்ச நேரம் பரட்டி விடுவோம். தென் அதுக்கப்புறம் நம்ம இது வந்து வேகடித்து வச்ச பச்சை பட்டாணி அப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்து நம்ம வணக்கிக்கலாம். பச்சை பட்டாணி வந்து நைட்டே ஊற வச்சு அதில் வேக வச்சது. இப்போ குழம்பு மிளகாய் தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இதில் 2 கப் வாட்டர் சேர்த்துக்கிட்டு நம்ம கிரேவி கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே கிரேவி இப்போ நம்ம நல்லா கொதிக்கணும். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். அதுக்குள்ளே நம்ம இப்போ கிரேவிக்கு தேவையான கொஞ்சம் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதில் ஒரு பத்தை தேங்காய் அப்புறம் ஊற வச்ச முந்திரி சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இந்த கிரேவியில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த கிரேவி வந்து ரொம்ப திக்காக வந்துடும். அதனால் லைட்டாக தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். இது ஒரு மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது நல்லா கொதிக்க விடலாம். அவ்வளோதான், நம்ம கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம கிரேவியை இறக்கிடலாம். இது வந்து சப்பாத்தி, பூரி, இட்லிக்கு கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் பூரி தான். பூரிக்கு வந்து நம்ம இது சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.